வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி-பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற OPPO Reno 7 Pro 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம OPPO Reno 7 Pro 5G அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். OPPO Reno 7 சீரீஸில் இதுதான் வந்து எலைட்டான ஒரு வேரியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி OPPO Reno 7 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு மாடல். லெட்ஸ் அன்பாக்ஸ் OPPO Reno 7 Pro 5G. OPPO Reno சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய கலரே வந்து சூப்பராக இருக்கும். பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அதோடைய அட்டைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ராக்டிவான ஒரு க்ரீன் பேஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸுக்கான பவுச் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் மில்கி ஒயிட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டுக்கெலாம் வந்து சேஃப்டி கவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல கேஸ் வாங்குற வரைக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, யூசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. ஃபோன் நம்ம கடைசியாக பார்ப்போம். அது இல்லாமல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். அந்த குவாலிட்டி வந்து தெரியுது, உங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட OnePlusல வர சார்ஜர் மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல்லாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா USB கேபிள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபார்மேட். நீங்கள் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், காரில் கனெக்ட் பண்ணலாம். ரெண்டு சைடும் C டைப் கொடுத்துட்டா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்காக தனியாக கன்வெர்ட்டர் வாங்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு டேட்டா கேபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து OPPO Reno 7 Pro எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலைட்டான கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். கேமரா செட்டப்பே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து கிட்டத்தட்ட iPhone 12 iPhone 13 மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போவோட அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து எலிவேட் ஆகி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் கேமராவில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 பெரிய கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சின்ன லென்சஸ் அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் கொடுத்த ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இல்லை, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மல்டி கலர் இருக்கிற ஒரு ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. எங்கெல்லாம் லைட் போடுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிட்டர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கார்னரில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப செக்ஸியான ஒரு டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே வந்து நடுவில் இருக்கிறத விட இப்படி சைடில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்பீஸ், ஃபோனோட இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியவே தெரியாது. ஸோ ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் ஆஃப் கிளாஸை வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த விதமான ஒரு வளைவு சுழிவு எதுவுமே இருக்காது. அண்ட் ஃபோனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ஹைப்ரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் SIM 1 போடலாம், SIM 2 போடலாம். மெமரி கார்டு வந்து போடவே முடியாது. மெமரி கார்டு போடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 256 GB மெமரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக OPPO Reno 7 Pro 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro 5G வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6.5 இன்ச் கைக்கு அடக்கமான ஒரு சைஸ், ஸ்டாண்டர்டான சைஸ். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலர்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கேமிங் வந்து விளையாண்டாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த விதமான லேகுமே இருக்காது. இப்போ வந்து நம்ம OPPO Reno 7 Pro 5G உடைய
ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் வந்திருக்கு. பட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு 12 உடைய அப்டேட்ஸ் வந்து பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னு ஷோராகவே சொல்லலாம். ஏன்னா இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே வந்து ஆண்ட்ராய்டு 12 வருது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபோனை வாங்கினோடனே வந்து 12க்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேமில் மெமரியும் வந்து ரேமாக கன்வெர்ட் ஆகிற அந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12GB ரேமோட வருது இந்த மாடல். இதில் வந்து 3GB மெமரியும் வந்து உங்களுக்கு வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் ரேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15GB நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 3GB ரேம் யூஸ் பண்ணுமா, இல்லை 5GB ரேம் யூஸ் பண்ணுமா, இல்லை 7GB ரேம் யூஸ் பண்ணுமா மெமரியிலேருந்து அப்படிங்கிறத வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி 12GB ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 3 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். 5 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 + 5 17 ஆயிரும். 7 வச்சிங்க அப்படின்னா 12 + 7 19GB ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரேம் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OPPO Reno 7 Pro 5Gயில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து யூனிக் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூவல் வீடியோ மோட் இருக்குது. கிட்டத்தட்ட சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 75,000 1 lakh நீங்கள் வந்து ஃபோன் வாங்கினா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம OPPO Reno 7 Proவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ்லாம் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி கேமரா பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. பட் 32 மெகாபிக்சல் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதனால் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு 10 minutes 15 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து சார்ஜ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஹேண்ட்லிங்க் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக அந்த 4500 mAh அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. OPPO Reno 7 Pro 5G பார்த்தீங்கன்னா the most awaited phone of 2022 so far அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண OPPO Reno 6 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான சீரிஸ். அதே மாதிரி OPPO Reno 7 சீரிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடட் அட்வான்டேஜோட வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் OPPO Reno 7 Pro உடைய டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.55 inch கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ். இப்போ வர ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து இந்த 6.5 inch சைஸில் தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து கைக்கு அடக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து கேம் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் 90 Hz அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸும் விளாண்டுடலாம், எந்த விதமான லேகும் இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கேம்ஸ் விளாண்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகும். அதுவும் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஹை டெஃபினிஷன் இல்லாமல் மீடியம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OPPO Reno 7 Pro 5Gயில் உங்களுக்கு MediaTek Dimensity 1200 Max 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டோட வரக்கூடிய ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, கேமரா ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த விதமான லேகுமே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கிறதும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். அடுத்தது கேமரா. OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிஷனல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் வீடியோ ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டூயல் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து செல்ஃபி கேமராலையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், பேக் கேமராலையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இது மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்லையுமே இருக்கிறதுல ஹையர் அண்ட் மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதில் வந்து டெக்ஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இது மாதிரி சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செல்ஃபி கேமரா உங்களால் 4K வீடியோஸ் ஷூட் பண்ண
முடியாது. பட் 1080p வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். இதில் வந்து ஷூட் பண்ணி பார்த்தோம் 1080p வந்து கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட யூசேஜ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் யூசேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஃபோன் வந்து கையில் இருக்கிறதே தெரில. அதனால் உங்களுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 watts கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 minutesக்குள்ளே வந்து ஃபுல்லாயிரும். ஸோ ஓவரால் சார்ஜிங் அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மெமரி அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 256 GB மெமரியோட வருது. ஸோ மெமரிக்கு வந்து உங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் வந்து அவங்க மெமரி கார்டு ஸ்லாட்டே கொடுக்கல. ஏன்னா 256 GB மெமரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்பேற்பட்ட யூஸராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மெமரி வந்து ஃபுல் ஆகவே ஆகாது. அதே நேரத்தில் சிம்மும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ஸ்டாண்ட் பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், சிம் 1 சிம் 2. அண்ட் உங்களுக்கு வந்து ரேம் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பெரும்பாலான ஃபோன்ஸுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே வந்து 12 GB தான். இதில் வந்து 12 GB இருக்குது. அது இல்லாமல் மெமரியை ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு கேம் விளையாடுறீங்க, உங்களுக்கு வந்து ரேம் ஜாஸ்தியாக தேவைன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து 3 GB எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, 5 GB எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, 7 GB எக்ஸ்டெண்ட் பண்ணுமா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 5 GB செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 12 GB ரேம் இருக்குது, 5 GB மெமரி வந்து ரேமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து 12+5 அப்படிங்கும்போது 17 GB ரேம் இருக்கிற கணக்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ்னாலும் ஒரு ஹேங்கிங்கோ இல்லை லேகோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓவரால் OPPO Reno 7 Pro 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் பை அப்படின்னு தான் சொல்லணும். OPPO Reno 7 Pro 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. ப்ளூ, பிளாக், கோல்ட், லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியன்ட் அண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 39,990 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்லையுமே OPPO Reno 7 Pro 5G வந்து அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.